போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகின்ற அனைத்து தோழமைகளுக்கும் இனிய காலை வணக்கம். மேத்ஸ் பேசிக் சீரீஸ்ல இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது விகிதம். இது 6ஆம் வகுப்பு கணித பாடத்துல வருது. முதல்ல விகிதம்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு வேலையை ஏ என்ற ஒருத்தவர் 2 நாளும் பின்றவர் 3 நாளும் செஞ்சு முடிக்கிறாங்க. இப்போ அவங்க 2 பேருக்கும் சேர்த்து ஒரு 2350 ரூபாய் தராங்கன்னு வச்சுக்கோமே. ஏ எவ்வளோ எடுத்துக்கணும், பி எவ்வளோ எடுத்துக்கணும். ஏன்றவர் மற்றும் பீன்றவர், ஏன்றவர் 2 நாளும் பீன்றவர் 3 நாளும் செய்கிறாரு. மொத்தமாக எவ்வளோ கொடுத்துட்றாங்க அப்படின்னா 2350 ரூபாய் கொடுத்துட்றாங்க. இப்போ ஏவுக்கு எவ்வளோ கிடைக்கணும், பிக்கு எவ்வளோ கிடைக்கணும். இப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம்னா, ஏவோட மொத்த தொகை ஏ ஈக்குவல் டு 2x அப்படின்னு எடுத்துக்குவோம். பி 3xன்னு எடுத்துக்குவோம். இது ரெண்டுத்தையும் கூட்டினா நமக்கு 2 பேருக்கும் எவ்வளோ 2350 ரூபா கொடுத்துருக்குறாங்க. அப்போது 2x + 3x ஈக்குவல் டு 2350 ரூபாய். 2x 3x எவ்வளோ 5x ஈக்குவல் டு 2350 ரூபாய். இப்போ இதில் எக்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கணும். அப்போ 5 அந்தாண்ட அனுப்பலாம். இந்தாண்ட பெருக்கல்ல இருக்குது. அந்தாண்ட போனால் என்ன ஆகிடும், வகுத்தல் ஆகிடும். அப்போ 2350 நம்ம 5ஆல் வகுக்கிறோம். இப்போ 5ஆல் வகுத்தோம்னா 1 5 4 5 20, மீதி 3, 7 5 35. இந்த 0 அப்படியே சேர்த்துக்க வேண்டியதான். அப்போ எக்ஸ் எவ்வளோ 470 ரூபாய். எக்ஸ் 470. அப்போது ஏவுக்கு கிடைக்க வேண்டியது 2x, 2 மடங்கு எக்ஸ் மாதிரி 2 மடங்கு. அப்போது 470ஓட 2 மடங்கு 940. பிக்கு எவ்வளோ 3x. எக்ஸ் 470னா இதை நம்ம 3ஆல் பெருக்கணும். 3ஆல் பெருக்கணும்னா என்ன வரும், 0, 3 21க்கு 1, மீதி 2, 3 12, 12 2 14. இப்போ இதை கூட்டி பாருங்கள், உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் வரும். இவ்வளோ தான் விகிதம். புரியுதுங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது சமான விகிதம். இப்போ நம்ம பார்த்தது ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் நம்ம பிரிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்து சமான விகிதம் எப்படி கண்டுபிடிக்கிறது பார்க்கலாம். இப்போ 2/3ன்னு இருக்குன்னு வச்சுங்க. இதை எப்படி எழுதலாம், அப்படியே 2 மடங்கு ஆக்குங்க. 2 4, 2 3 6. அடுத்து இதை ஒரு 3ஆல் பெருக்கணும்னு வச்சுங்க. பெருக்கல் 3, 3ஆல் பெருக்கணும் என்னது, 3 12. அப்போ இங்கே என்னது, இதையும் 3ஆல் பெருக்கணும். அப்போ 3 18. புரியுதுங்களா? அப்போது நம்ம என்ன சொல்லலாம், 2:3 ஈக்குவல் டு 12:18 அப்படின்னு சொல்லலாம். இது சமான விகிதம். இப்போ பாருங்கள், 5:- ஈக்குவல் டு 20:36 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கட்டத்தில் என்ன வரும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை பின்ன வடிவில் மாற்றிக்கலாம். இப்போ 5/- ஈக்குவல் டு 20/36. சரிங்களா? இப்போ இந்த 5 தான் என்னவாயிருக்கு, 20 ஆயிருக்கு. 5 கூட எதை பெருக்குனா 20 வரும், 4ஆல் பெருக்குனா 20 வரும். அப்போ 5 4 20. அப்போ எது கூட 4 பெருக்குனா 36 வரும். எத்தனை நாள் 36, 9 நாள் 36. சரிங்களா? இப்போ இதை இப்படி தான் கேட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டால் வேறு மாதிரி கூட கேட்கலாம். எப்படி கேட்கலாம், ஒரு செவ்வகத்தோட அகலம் மற்றும் நீளங்களின் விகிதம் 2:3. அதாவது அகலம் 2 மடங்குன்னா நீளம் 3 மடங்கு இருக்குமா. இப்போ அந்த செவ்வகத்தோட சுற்றளவு பார்த்தீங்கன்னா 240 அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சு. இப்போ நீளம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? செவ்வகத்தோட சுற்றளவு 240. அந்த அகலம் மற்றும் நீளங்களின் விகிதம் 2:3. இப்போது நீளம் எவ்வளோ அப்படின்ட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு செவ்வகம் போட்டுக்கலாம். அகலம் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அகலத்தோட விகிதம் 2, நீளத்தோட விகிதம் 3. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இது விகிதம் 2னா ரியல் நம்பர் 2x. சரிங்களா? அப்போ ரியல் நம்பர் 3x. அப்போது இது 3xனால் இது ஒன்றது 3x, இது 2x. சரிங்களா? எதிர் பக்கங்கள் சமம். இப்போ நம்ம என்ன செய்யலாம்,
இப்போ இதை நாலுத்தையும் கூட்டினா தானே அந்த சுற்றளவு வரும். அப்போ நாலுத்தையும் கூட்டுங்க. 2x + 2x + 3x + 3x ஈக்குவல் டு, இப்போ இதை எல்லாத்தையும் கூட்டினோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2x + 2x 4x, இது ஒரு 6x. அப்போ மொத்தம் சேர்த்தா 10x. 10xன்றது இதனுடைய சுற்றளவு. ஆனால் உண்மையான சுற்றளவு அவங்க கொடுத்துருக்குறாங்க 240. அப்போ x = 240 நம்ம 10ஆல் வகுத்தோம்னா ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ. அப்போ x = 24. இப்போ அவங்க கேட்குறது என்னது? நீளம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரிங்களா? நீளம் வந்து 3x. அப்போது சிங்கிள் எக்ஸ் வந்து 24னா 3x என்னது? 3x = 24 நம்ம 3ஆல் பெருக்கணும். 3 12க்கு 2 மீதி 1, 2 6 1 7, 72 என்பது இந்த செவ்வகத்தோட நீளம். இந்த மாதிரி தான் அதிகமாக கேட்பாங்க. இப்போ ஏபிசி அப்படின்ற 3 பேரோட விகிதம் பார்த்தீங்கன்னா 4:1:5 அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க. இப்போது இதில் மொத்த தொகை வந்து பார்த்தீங்கன்னா 4350 அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் சியோட தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதை அப்படியே எக்ஸ்ன்னு எடுத்துக்க வேண்டியதான். ரியல் நம்பரை வந்து ஏவுது 4x ப்ளஸ் பி இது 1x ப்ளஸ் 5x. இப்போ எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளோ வரும்? 4350. இது எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு என்ன வருது? 4x ப்ளஸ் 1x 5x 5 5 10x = 4350. இப்போது எக்ஸ் மட்டும் நம்ம தனிமைப்படுத்திக்கிட்டு 10 இந்தாண்ட கொண்டு வந்தால் ஆகிடும். அந்தாண்ட பெருக்கல் இருக்குது, தாண்ட வந்தால் வகுத்தல் ஆகிடும். இப்போது ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ. அப்போ x = எவ்வளோ? 435. அவங்க கேட்குறது எதோட ரியல் நம்பர் கேட்குறாங்க? சியோடது கேட்குறாங்க. சி வந்து எவ்வளோ? 5x இல்லையா? அப்போது எக்ஸ் வந்து 435னா சி = 5x = 435 பெருக்கல் 5. பெருக்கணும்னா எவ்வளோ வரும்? 5 25 5 மீதி 2, 5 5 2 17க்கு 7 மீதி 1, 4 5 21 21. புரியுதுங்களா? அப்போது சி அதாவது 5x = 2175 என்பது சரியான விடை. புரியுதுங்களா? இது சார்ந்து எதனா சந்தேகம் இருந்தால் கேளுங்க, கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறேன். இப்போ ஒரு சில ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்கப்பட்ட கேள்விகளை நான் உங்களுக்கு தரேன். இதுக்கான ஆன்சர்ஸை கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பபாய், டேக் கேர்.